வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய ஆப்புகளை பற்றியும் பேங்க்களை பற்றி ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு லோன் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லோன் ஆப்பை பற்றி சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி, இந்த ஒரே ஒரு கம்பெனியில் 3 விதமான லோன் ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3 விதமான லோன் ஆப்பு ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமானது. ஸோ அந்த லோன் ஆப்பில் அவங்க அதிகபட்சமாக கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தாவே லோன் தருவதாக இவங்க சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்காது, சேலரி ஸ்லிப் இருக்காது, அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படும். அப்பேற்பட்டவங்களுக்கு ஸோ இந்த கம்பெனி நிறைய விதமான ஆஃபர் வச்சுருக்காங்க. யார் இவங்க, அந்த லோன் ஆப்பெல்லாம் என்னென்ன ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கூடவே இன்னொரு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, பண நெருக்கடி எனக்கு அதிகமாகிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் ரொம்ப டிப்ரெஷன்லேயே நான் போயிட்டுருக்கேன். எனக்கு அர்ஜென்ட்டுக்கு ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது, அர்ஜென்ட்டுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது, வாங்கின கடனும் பாரு எனக்கு இன்னொரு கடனும் வந்துட்டே இருக்குது, என்ன பண்ணுதுன்னே தெரியல, நைட்டில் தூங்கவே முடியல, ஃபோன் எடுக்க முடியல, கடன்காரங்களாம் வீட்டில் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பிரச்சனை ப்ரெஷரோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரச்சனையில் நானும் இருந்திருக்கேன், இது உண்மை. ஆமாம், கடனில் நான் எக்கச்சக்கமான கடன்லேருந்து ஒன் பை ஒன்னாக வெளியே வந்து, அதுக்கு வெளியே வர்றதுக்கு நான் என்ன பண்ணேன், என்னென்ன பேங்கர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அந்த பேங்கர் யார், அவங்கள்ட்ட நீங்கள் எப்படி அணுகி அந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும்னு ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த லோன் ஆப்பை பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்த்துலாம். அடுத்து அந்த ஸ்டெப்பை நம்ம அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு விளையாட ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு கொஞ்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் தெளிவாக விளைக்கிறது நான் மறக்காம லைக் பண்ணுங்கள். 3 விதமான லோன் ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த பேங்கரோட பேர் பார்த்தீங்கன்னா VV5 இந்தியா ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட். இவங்க 3 விதமான லோன் ஆப் ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ஒரே மாதிரி பேர் கொண்டதாக இருக்கும், கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் சேலரி ஆப்பு, 2வது ஃப்ளெக்ஸ் பே ஆப்பு, 3வது ஃப்ளெக்ஸ் பே லோன் ஆப்பு. ஸோ 3க்கும் கொஞ்சம் வித்தியாசம் தான். இந்த 3 ஆப்லேயும் ஒவ்வொரு ஆப்லையும் 2 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. நான் ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸி சேலரி ஆப். ஃப்ளெக்ஸி சேலரி ஆப்பை பொறுத்த வரைக்குமே சாதாரண பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுக்க போகிறீங்க, உங்கள் இமெயில் ஐடி கொடுக்க போகிறீங்க, உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி மறுபடியும் ஒரு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட போகிறீங்க, பேன் கார்டு நம்பர் கேட்குது, ஃபோன் நம்பர் கேட்குது, எல்லாருமே உங்களுடைய டேர்ம் அண்ட் கண்டிஷன் பாக்ஸுக்கு டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா KYC டீட்டெயில்ஸ் கேட்குது. இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு ஒரு லோன் அமௌண்ட் காட்டுறாங்க. அந்த லோன் அமௌண்ட் பொறுத்த வரைக்குமே உங்கள் வேலெட்டில் வந்துடும். ஏன்னா இது கிரெடிட் லைன் மூலமாக செயல்படக்கூடிய ஒரு ஆப், டைரெக்டாக பேங்க் வராது, உங்களுடைய வேலெட்டில் வந்துடும். உதாரணத்துக்கு ஒரு 70,000 ரூபா உங்களுடைய வேலெட்டில் வந்து வச்சுங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு 25,000 தான் தேவைப்படுது, ஒரு 25,000 தான் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் அழகாக அதை எடுத்துக்கலாம். எடுக்கக்கூடிய பணத்துக்கு மட்டும்தான் வட்டி, மற்றபடி அந்த இருக்கக்கூடிய மீதி 45,000 வட்டி கிடையாது, அது அப்படியே தான் இருக்கும். அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேங்க அப்படி கேட்டிங்கன்னா, அந்த பணத்தை வச்சு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்கத்தா இருந்தால் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதை கூட பண்ணிக்கலாம், அதை கூட நீங்கள் EMI போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஆப்ஷன் அவங்க சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட் இவங்க அதிகபட்சமாக எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா, 2 லட்ச ரூபாய்க்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. 19% 55% இருக்குமே வட்டி போட்டுதான், பெர் ஆனம் வட்டி போட்டுதான் சொல்கிறாங்க. EMI பொறுத்த வரைக்குமே இன்கேஸ் நீங்கள் அந்த 25,000 ரூபா கட்ட முடியலைங்க, EMI போட்டதாக இருந்தீங்கன்னா 10 மாதத்துலேருந்து 36 மாதத்துக்கு EMI நீங்கள் பிரித்து கட்டிக்கலாம். இவ்வளோ தான் கட்டணும்னு கிடையாது. ஸோ உங்களோட EMI நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அதான் அவங்க பெரிய ஆஃபராக சொல்கிறாங்க. இந்த லோனை வாங்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்கம் 8,000 ரூபா இருந்தாவே போதுன்றாங்க. என்ன கேட்டிங்கன்னா 8,000 ரூபாலாம் பத்தாது, ஒரு 25,000 20,000 இருந்தால் தான் நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும். இன்னொரு ஆப் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பே ஆப், 2வது ஆப் நான் சொல்கிறது. ஸோ ஃப்ளெக்ஸ் பே ஆப்பு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா தான் தராங்க. இதே டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ், இதே விதமான வட்டி தான், இதே விதமான அதே காப்பி பேஸ்ட்ன்ற மாதிரி தான் இருக்கும், டீட்டெயில்ஸ் தான். இன்னொரு ஆப் இருக்குது ஃப்ளெக்ஸ் பே லோன் ஆப். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா வரைக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நார்மலான கிரெடிட் ஸ்கோர் தான் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ன ஒரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, 45 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. நல்ல ஸ்டார் ரேட்டிங் இந்த ஆப்பில் இருக்குது. அதாவது ஃப்ளெக்ஸ் பே லோன் ஆப்பில் நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. நிறைய பேர் வந்து நல்ல ஃபீட்பேக்கை கொடுத்துருக்காங்க. இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள், விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பெரிய கடன் இருக்குங்க. அந்த பெரிய கடனில் நெருக்கடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாளே எனக்கு பெரிய அமௌண்ட்டு கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை. மாதம் இப்படி தான் வருது, கழுத்தை பிடிக்கிற லெவலில் வருது, நான் சமாளிச்சுட்டே வரேன். இந்த நெருக்கடியிலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லோன் அப்ளை பண்ணேன், லோனும் வாங்கிட்டேன், லோனை கட்டிட்டு வரேன். எப்படி கட்டினேன் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் என்னுடைய சேலரியை பேஸ் பண்ணி ஒரு லோன் கொடுத்தாங்க. அந்த சேலரியில்
நான் கட்டக்கூடிய அமௌண்ட் பாதிக்கு பாதி. ஸோ ஒரு 30,000 சேலரினா 15,000 லோனுக்கு போயிடும். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை நான் கட்டிட்டு வரேன். அப்படி நான் கட்டிட்டு வர சூழ்நிலை என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, இது இல்லாமல் நண்பர்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சில பேர் சில வேலை பார்த்துட்டாங்க. அதாவது ஒரு லோனை வாங்கிட்டு அந்த லோனுக்கு வந்து ஜவாப்தாரி சொல்லுவாங்க இல்லையா, ஜாமீன் கையெழுத்து, அது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியே போட்டுட்டாங்க. ஸோ என்ன மாதிரி போட்டதுனால என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எந்த லோனை வாங்கினாங்களோ அந்த லோனுக்கு நான் ஜவாப்தாரி மாதிரி ஆயிடுச்சு. அவங்க கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாமையே நான் வந்து சேலரி ஸ்லிப்பையும் ஐடி கார்டையும் கொடுத்துட்டேன். அது என்ன ஏதுலாம் அப்போ தெரியாது, அந்தளவுக்குலாம் நாலேஜ் இல்லை அப்போது. ஸோ கொடுத்து முடித்த பிறகு தான் தெரியுது, ஒரு வருஷம் கழித்து அவங்க லோன் அப்ளை பண்ணி லோனை வாங்கிட்டாங்க. எனக்கு அது நோட்டீஸ் வருது, லோனை கட்ட முடியலன்ட்டு. ஸோ இப்படி ஒரு நெருக்கடியில் நான் மாட்டிக்கிட்டேன். வாங்காத கடனுக்கு நான் இஎம்ஐ 2 வருஷம் கட்டினேன். ஸோ 3.5 லட்ச ரூபா கட்டினேன் அந்த லோனு. அந்த லோன் யார் பேரில் இருக்குன்னு போய் பார்க்கும்போது தான் தெரியுது, யாரோ ஒரு லேடி பேரில் இருக்குது. அதுதான் பெரிய கஷ்டமே. ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த அம்மா முகத்தை நான் பார்க்கவே இல்லை. அதுக்குண்டான லோனை வந்து நான் தான் கட்டி முடிக்க வேண்டியதாக இருந்தது. தலைவர் காணா போயிட்டார். நடுவில் என் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தார் இல்லையா, காணா போயிட்டார். அவனை தேடி பிடிச்சி எங்கேயா வாங்கி காசு வாங்கலாம் பார்த்தா அவரே பிடிக்க முடியல. இப்படி ஒரு சூழ்நிலை. அப்போ பார்த்துங்க, சேலரிலையும் பாதி போச்சு, அடுத்தவங்களுக்கு வாங்கின லோனையும் நான் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கும்போது ரொம்ப பிரச்சனை. குடும்பத்துலேயும் பிரச்சனை, வெளியிலையும் பிரச்சனை. ப்ரெஷர் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா நமக்கு மைண்டு ஒர்க் ஆகாது. எனக்கு வந்து அந்த நேரத்தில் இன்னும் சில நல்ல நண்பர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ ஒருத்தன் கெட்டவனா இருந்தால் இன்னொருத்தன் நல்லவனா இருப்பான். அவன் என்ன பண்ணான்னா கரெக்டாக கூட்டு போய்ட்டு வாப்பாந்து அந்த பேங்க்கில் எந்த பேங்க்கில் நீ ஒரு லோன் வாங்கிக்கிறியோ அந்த லோனை ஃபஸ்ட்டு பார்க்கலான்ட்டு 1 by 1 எனக்கு கைட் பண்ணி சரி பண்ணாங்க. அப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண பேங்க் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் நான் அந்த பர்சனல் லோன் வாங்கினேன் இல்லையா, அந்த இஎம்ஐயை கம்மி பண்ணுறதுக்காக அவங்ககிட்ட போய் கேட்கும்போது அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உங்களோட இஎம்ஐயை நாங்கள் கம்மி பண்ணி தரோம், உங்களுடைய இயரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தரோம்னு சொல்லிட்டாங்க. 3 வருஷம் கட்ட வேண்டியதை 6 வருஷம் தள்ளி போட்டாங்க. அப்படி போகும்போது 15,000 கட்ட வேண்டிய இடத்துல ஜஸ்ட் 7,000 கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் பாருங்க கம்மியாயிடுச்சு. ஆனால் இவர் பண்ண வேலைக்கு நான் எதுவுமே பண்ண முடியல. ஸோ எக்ஸ்ட்ரா இன்னொரு 2-3 பார்ட் டைம் ஜாப் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு வேளை நீங்கள் ஏதாவது ஒரு லோன் வாங்கிட்டீங்க, கூட இன்னொரு நண்பர் வாங்கிட்டாரு, லோனை வாங்கின மனுஷன் காணா போயிட்டாரு, அவர் லோனும் சேர்ந்து நீங்கள் கட்டிட்டு வரீங்கன்னா கவலைப்படாதீங்க, அதுக்கும் வழி இருக்குது. அதெல்லாம் எனக்கு இந்த போல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி நோட்டீஸை நீங்கள் அந்த பேங்கருக்கு கொடுக்கணும். தலைவர் காணா போயிட்டாரு, இந்த லோன் நான் கட்டுற மாதிரி ஆயிருக்கு, அதனால இவர் எங்கே நீங்கள் பார்க்கணுன்ட்டு அவங்களுக்கு ஒரு நோட்டீஸை கொடுங்க. 2வது, இன்கேஸ் உங்களுக்கு தெரியாமையே உங்கள் சைனை யாராவது பண்ணாங்கன்னா பாவம் புண்ணியம் பார்க்காம அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க மேலே கேஸை போடுங்க. ஏன்னா எனக்கு வந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. கேஸை போட்டு அதுக்கப்புறமா ஒரு வக்கீலை வச்சு அதுக்கப்புறமா மூவ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சது, ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு விட்டுட்டேன். ஸோ நீங்கள் அந்த பிரச்சனையில் இருந்தீங்கன்னா இது போல் பண்ணுங்கள். ஸோ நெருக்கடி வந்து நிறைய வருங்க, ஒவ்வொரு வித்தியாசம் மாடலாக வரும் கடன் பிரச்சனைலாம். ஸோ எனக்கு வந்து கடன் பிரச்சனை இப்படி, சிலருக்கு வந்து அவங்களே வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ வந்துடும் பணம் சமாளிக்கலான்ட்டு, ஆனால் சமாளிக்க முடியாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டாப் போர்ட் போட்டு என்னென்ன கடனுக்கு ஃபஸ்ட்டு எழுதுங்க. அந்த கடனை எப்படி எங்கெங்கெல்லாம் கொடுக்கலாம், எப்படி ரிலீஸ் ஆகலான்றதுக்கு ஒரு பிளான் நீங்களே போடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு பிளான் பண்ண தெரியலனா நல்லா பிளான் பண்ண தெரிஞ்சவங்ககிட்ட விஷயத்த சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்கும். கடவுள் எல்லா நேரத்துலையும் நம்ம ஹெல்ப் பண்ணுவார், ஆனால் எல்லா நேரத்துலையும் கூரையை பிடிச்சிட்டு கொடுக்க மாட்டார். ஸோ அது வந்து ஸ்விக்கி வண்டி ஓட்டும் போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓலாவும் ஸ்விக்கியும் ஓட்டும் போது தான் கடன் வலி எனக்கு உண்மையாக புரிஞ்சிச்சு. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் பணம் சம்பாதிக்கிறது, அவ்வளோ சாதாரணமாக நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஸோ கொஞ்சம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குது. இப்போ என்னுடைய பிரச்சனைக்கு இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது. அதுக்கு உங்கள் மனசை பக்குவப்படுத்துங்க, நிதானத்தில் இருங்க, கோவப்படாதீங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் என்றைக்காவது யார்கிட்டயோ சொல்லுவீங்க, நான் வந்தேன் பார்த்துக்குங்கன்ட்டு. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையிலும் இந்த கடன் பிரச்சனை வெளியே வர நிறைய வாய்ப்புகள் அமையும், உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு பிடிச்சமாக மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.